வயிறு வலிக்க சிரிக்கணுமா? அப்ப கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. இந்த படம் பேர் எனிஒன் பட் யூ. 2023ல வந்த படம். கதை தொடக்கத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ஒரு காஃபி ஷாப்புக்குள்ள வந்து நுழைஞ்சிருவாங்க. அங்க போயிட்டு நான் பாத்ரூம் போகணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து அந்த காஃபி ஷாப்ல வேலை செய்றவங்க சொல்லுவாங்க, இங்க வந்து கஸ்டமரா இருந்தா மட்டும் தான் நீங்க பாத்ரூம் போக முடியும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நான் ஏதாவது சாப்பாடு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்குவாங்க. அதுக்கு வந்து அந்த காஃபி ஷாப்ல வேலை செய்றவங்க சொல்லுவாங்க, இது வந்து அங்கதான் காசு கட்டணும். நம்ம ஹீரோயினை திரும்பி பார்த்தா லைன் வந்து அவ்வளோ லென்த்துக்கு நிற்கும். நம்ம ஹீரோயின் ஐயோ நான் ஒரு அர்ஜென்ட்டா பாத்ரூம் போனோம், இது இந்த லைன்ல நின்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த லைன்ல ஒருத்தர் தான் நம்ம ஹீரோ நின்றுட்டு இருப்பாரு. திடீர்னு நம்ம ஹீரோயினை பார்த்து, ஏ ஹனி உனக்கு நான் காஃபிலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு யாரா அவன் திடீர்னு பொண்டாட்டி கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றான். நம்ம ஹீரோயின் சுதாச்சிருவாங்க, ஓகே நம்மளுக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு தான் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்றான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோட உதவினால பாத்ரூம்லாம் போயிட்டு வந்த பிறகு நம்ம ஹீரோக்கோ ஹீரோயினுக்கோ ஒரு பழக்கம் ஏற்படுது. இப்போ இந்த பழக்கம் பார்த்துக்கிட்டே ரெண்டு பேரும் இப்படியே பேசிக்கிட்டே நம்ம ஹீரோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிடுறாங்க. காலைல எந்திரிச்ச கையோட பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹீரோயின் சொல்லாம கொள்ளாம அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு வந்து ஃபோனில் வந்து இப்படியே பேசிக்கிட்டே போகிறாங்க. நான் ஒருத்தரை மீட் பண்ணேன், அவன் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறான் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே போகிறான். போயிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஐயோ என்னது இப்போ எதுக்கு மட்டும் சொல்லாமல் கொள்ளாமல் வந்தோம்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர பார்க்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஹீரோயினை காணும்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துடுறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருது ஏதோ ஒரு பொண்ணு கூட வந்து நம்ம ஹீரோ வந்து லவ்ல விழுவுற மாதிரி இருக்காரு அப்படின்னு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றான், ஏய் நீ லவ்ல விழுந்துட்டு போலாடா அப்படி இப்படின்னு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து நம்ம ஃப்ரெண்டை வாயை அடைக்கணும்னு சொல்லிட்டு, டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா சும்மா நம்ம ஹீரோயினை மட்டமா பேசுற மாதிரி பேசுறாரு. அது வந்து நம்ம ஹீரோயின் ரிட்டர்ன் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க காதல் விழுந்துருது. அங்க இருந்து ஒரு சொல்லாம கொள்ளாம கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோக்கும் தெரியாது அவங்க வந்தது. இப்ப நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகுது. இந்த கல்யாணத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போதுங்களா, அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட தங்கச்சி. இப்ப இந்த கல்யாணத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. இப்ப திருப்பி வந்து ரொம்ப நாள் சென்று நம்ம ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணோன்னு டக்குனு ஒரு அதிர்ச்சி, என்னடா இவ்வளவு நாள் சென்று திருப்பி இவனை பாக்குறோம் அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ மேல லைட்டா கடுப்பை காட்டுற மாதிரி பேசுறாங்க. நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருது, ஓகே ஏதோ நம்ம மேல கடுப்புல இருக்கிறா அப்படின்ற மாதிரி புரிஞ்சிருது. இப்ப இந்த கல்யாணத்துக்கு தான் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் இந்த ரெண்டு குடும்பமும் சேர்ந்து எல்லாருமே ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இந்த கல்யாணத்தை சிறப்பா நடத்துறதுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட எக்ஸ் காதலி, அப்ப அவளுக்கு ஏதோ புது பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான். இந்த பக்கத்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் வேற வந்துடுறான். பரபரப்பான கல்யாணத்துக்கு மத்தியில நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் காதல் வந்துச்சா, ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா, இதான் இந்த படத்தோட மீதி கதைங்க. இந்த படத்துல லவ் வந்து ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அதே போல இந்த படத்தோட காமெடி சிரிச்சு வயிறு வெளியே வந்துருச்சு. ரொம்ப ஒரு அருமையான ஒரு படம். இந்த படம் எங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல இருக்கு. அங்க போய் நீங்க இந்த படத்தை பார்த்துக்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல இல்லை, இங்கிலீஷ்ல இருக்குது. நீங்க போய் பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு கிரேசி.